உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு ஷார்ட் ஷான் விலாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க. பாரம்பரியமாக செய்கிற ப்ளம் கேக்கில் வைன், நிறைய நட்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்கங்க. நாம் அதெல்லாம் சேர்த்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக சிறப்பாக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாங்க. ப்ளம் கேக் ரெசிபிக்கு தேவையான பொருட்களும் அதோட செய்முறை விளக்கமும் பார்க்கலாங்க. நான் எடுத்திருக்க பொருட்கள் எல்லாமே இந்த கப் மெஷர்மெண்ட்டு தாங்க. மாவு, சர்க்கரை எல்லாமே இந்த கப் மெஷர்மெண்ட்டு தாங்க. முந்திரி அரை கப், டியூட்டி ஃப்ரூட்டி அரை கப், காஞ்ச திராட்சை ப்ரௌன் கலர் அரை கப், கருப்பு திராட்சை காஞ்ச திராட்சை அரை கப், தயிர் அரை கப், ரீஃபைண்ட் ஆயில் அரை கப், சர்க்கரை 100 கிராம் அரை கப். இந்த அரை கப் சர்க்கரை வந்து கேக்குக்கு பவுட்ரு பண்ணி போடணுங்க. அதுக்கு 2 சின்ன பட்டை பீஸ் வச்சுருக்கேங்க, 4 கிராம்பு வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. இது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னொரு அரை கப் சர்க்கரை வச்சுருக்கேங்க. இது வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க. 1.5 கப் மாவு வச்சுருக்கேங்க, மைதா மாவு. கொஞ்சம் முந்திரி, ஒரு 15-20 முந்திரி எடுத்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேங்க, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா வச்சுருக்கேங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நாம் சேர்த்துக்கலாங்க. இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இருக்கிற சுலபமான பொருட்களை வச்சு சிறப்பான முறையில் எப்படி நாம் ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மெயினாக இதில் எக்கு இல்லாமல் பண்ணுறோங்க, அதுதான் இதோட சிறப்பு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சுகரையும் இந்த ஸ்பைசஸையும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரை பவுடரை வந்து கேக் செய்யும்போது சலிச்சு சேர்த்துக்கலாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாத வெறுமனே பேனில் நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடலாங்க. நல்லா ட்ரையாக தான் இருக்கணும், தண்ணி எதுவும் இப்போ ஊற்றக்கூடாது. சர்க்கரை நல்லா நிறம் மாறி வரும்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/4 கப் இதில் ஆட் பண்ணணுங்க. இப்போ இப்படி தான் கலந்து விடணும். சர்க்கரை நல்லா நிறம் மாறி பூத்து வருங்க. நம்ம கேரமலைஸ் பண்ணுற சுகரோட கலர் தாங்க நம்ம கேக்கு கொடுக்க போகிற கலர். வேறு எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்க போகிறது இல்லைங்க. சர்க்கரை கெட்டிப்படுறது மாதிரி வருங்க, ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். மறுபடியும் அது லிக்விடாக மாறிடுங்க தண்ணி ஊற்றின பிறகு. நான் இன்னொரு பக்கம் வாட்டர் ஹீட்டரில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கிறேங்க. இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றணும், இல்லைன்னா நம்ம மேலெல்லாம் தெரிக்குங்க. தேன் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறம் மாறி வரும்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. நிறம் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/4 கப் யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டிப்பட்டது மறுபடியும் கரைஞ்சிருங்க. கலர் பார்த்தீங்களா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அந்த கலர் தாங்க நாம் கேக் கொடுக்க போகிற கலர். அவ்வளோதாங்க. இதை நாம் வேறு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேங்க. இப்போ 3வது ஸ்டெப், ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இந்த காஞ்ச கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கருப்பு திராட்சை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க, அதனால் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த திராட்சையெல்லாம் பாயில் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் இந்த நட்ஸ் ஐட்டங்கள் போடுறதுக்கு அளவுகள்லாம் நம்ம பார்த்து சொல்கிறது தானுங்க. நம்ம எந்த அளவு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க, நம்மகிட்ட இருக்கிறத போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு.
இப்போ இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவு வெந்து வந்தால் போதுங்க. இப்போ இதை இறக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சுகரை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து திராட்சையை வேக வச்சு எடுத்தோங்க, கருப்பு திராட்சையை. ஃபோர்த் ஸ்டெப் வந்து மாவு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க, 1/2 கப் தயிர். செகண்ட் ஒன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு இப்போ இந்த சுகர் இருக்குது பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சலித்து இதில் சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காயோட விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை தனியாக எடுத்துடலாங்க. இது தேவையில்லைங்க. போதுங்க. இந்த அளவு கலந்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாங்க. 5வது ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ கருப்பு திராட்சையை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இன்னொன்று மெயினாக சொல்லணுங்க. இந்த கருப்பு திராட்சை வந்து சீடு இல்லாததாக வாங்கிக்கோங்க. அப்படி சப்போஸ் சீடு இருக்கிறதா வாங்கிட்டிங்கன்னா அதில் இருக்க சீடெல்லாம் நீங்கள் எடுத்துடணுங்க. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடும்போது சீடு வந்து வாய்க்கு வந்தால் நல்லா இருக்காதுங்க, குழந்தைங்க கடித்து சாப்பிட முடியாது. அதனால் சீட்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாங்க. முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் எடுத்து வச்ச எல்லா நட்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டோங்க. ஆறாவது ஸ்டெப், இந்த மைதா மாவில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடாங்க, ஒரு பிஞ்ச் சால்ட்டுங்க, இதெல்லாம் சேர்த்துட்டு இதுலேயே சலித்து எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக போட்டால் சலிக்க முடியாதுங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க. நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் மைதாவையும் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. சலிச்சிட்டு இந்த நட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தயிர், எண்ணெய், சர்க்கரை பவுடர் இது 3 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலவையோட இந்த நட்ஸும் மைதாவும் கலந்து வச்சுருக்க இந்த கலவையை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது கட்டிகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. மாவு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாங்க. இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தாங்க கேக் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போ இதை நாம் கேக் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மிக்சரை நாம் கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் பாருங்கள், அடியிலையும் பட்டர் ஷீட் போட்டிருக்கேங்க, பட்டர் பேப்பர், சைட்லேயும் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கேக் மிக்ஸிங்கை இந்த பட்டர் ஷீட் வச்சு இந்த கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாங்க.
மாவுகளை கேக் டின்னில் சேர்த்துட்டு நல்லா இப்படி டேப் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு இந்த நட்ஸை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. முந்திரிகள் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஓடிஜியை ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 50லேருந்து 60 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் கேக் வச்சு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குங்க. சுத்தமாக ஒட்டலை கத்தியில். இப்போ நாம் கேக்கை வெளியே எடுத்துக்கலாங்க. கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கேக்கை நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாங்க. நாம் செய்த ப்ளம் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளம் கேக். இதோட ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக்குங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. செம்மையாக வந்திருக்குங்க. இது கேக் நல்லா ஆற வச்சு தான் டீமோல்ட் பண்ணியிருக்குங்க. ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணால் சரியாக வராதுங்க பீஸு. அதையும் நான் சொல்லிடுறேங்க. இப்போ கேக்கோட ஃப்ரண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துடலாங்க. எங்களோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. நாம் செய்த இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி எங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you in the next video.